அவரும் நம்ம தலையில் தொட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அவரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் அந்த குரு இறந்து போயிட்டாருனாக்கா பரவாயில்ல, இவன் அப்போ கூட தீட்சை வாங்கினவன் தான். இவன் அப்போ வீடியோ பார்க்குறான், யூடியூப் பார்க்குறான், எல்லாமே அந்த குருவோட பிளஸ்ஸிங்கே அவன் கண்ணு முன்னாடி வர்றது தான். ஒரு புக்கு கிடைக்கும், அந்த புக்கில் இவனுக்கு தேவையானது வரும், இவனுக்கு மண்டையில் ஏறும். ஒரு யூடியூப் வரும், அந்த யூடியூப்பில் வீடியோவில் இவனுக்கு தேவையானதெல்லாம் வரும். இவன் அதை தொடர்ந்து அதில் ஞானம் பெற்றுருவான். ஞானம்ன்றது ஓணும் அப்படின்னா தீட்சைங்கிறது ஓணும். வெறும் அறிவாக இருக்கணும்னாக்கா நீங்கள் யூடியூப் பார்த்துக்கலாம், குரு தேவையில்லை. அறிவோடு ஞானம் வேணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் ஞானம் இருக்குது. ஒரு கட்டடக்கலைக்கு ஞானம் வேணும், ஒரு கொத்தனாருக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லாத அதை ஞானம்னு சொல்ல தெரியாது, முட்டாள்தனமானன்னு கூட சொல்லுவீங்க. முட்டாள்தனமான கொத்தனாரை வச்சு நீங்கள் வேலை வாங்குவீங்களா? முட்டாள்தனமாக எலக்ட்ரிஷியன் வச்சு வேலை வாங்குவீங்களா? அவங்க என்ன கற்றுக்குனாங்களோ அதையே செய்ய வேண்டியதில்லை. யோசிச்சுக்கலாம் செய்யணும். ஒன்றுமே கிடையாது. ஒரு கார் ஒன்று வச்சுருந்தேன் நான். அதில் பின்னாடி அந்த பகுதியில் டிக்கி பகுதியில் அந்த போர்டு ஒன்று ஸ்க்ரூ போகிற இடம்னா அது இதுவாகிடுச்சு. எல்லாம் ஃபைபர் தானே இருக்கும், அதெல்லாம் அது விழுந்துருச்சு. அது கொஞ்சம் கடகடகடான் இருக்குது. கம்பெனியில் போய் கொடுத்தா என்ன சொல்கிறான், இந்த பீஸு மொத்தமாகவே மாற்றணுங்கன்றான். அது ஒரு 10,000 ரூபா ஆகும்ன்றான். இது என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆடிக்கிட்டே இருக்குது, இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வேண்டிய ஒரு மல்டி பர்சனாலிட்டின்னு சொல்கிறதா இப்படி இருக்கணும். மல்டி டேலண்டட் பர்சன் அவன். மல்டி டேலண்டட் அவன். எலக்ட்ரிஷியன் வேலை, பிளம்பர் வேலை, ஃபிட்டிங் வேலை, எல்லா வேலையும் செய்யக்கூட ஒரு அற்புதமான ஆள். அவங்ககிட்ட 10 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு இந்த ஆஃபீஸை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், எல்லா வேலையும் அவனே பார்ப்பாங்க. அப்படியேப்பட்டவன். அப்படியே நான் வரும்போது, நான் அந்த காரில் வண்டி எடுக்கும்போது கிடக்குன்னு ஆறுறதை பார்த்துட்டான். என்ன சார், இது பண்ண முடியலைங்க, ஷோரூம் போனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க, மெக்கானிக்கிட்டு போனால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, வேறு மாற்றணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அடியில் போயிட்டு ஒரு இந்த ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ போடுறாங்க பாருங்க, அதை எடுத்து போய் எங்கேயோ வச்சு உள்ளே போட்டாங்க. நின்று போச்சு. செருக்குன்னு ஒரு குத்தி தேத்துட்டாங்க, அவ்வளோதாங்க. அது நின்று போச்சுங்க. என்ன ஒரு ஞானம் அவனுக்கு, அவன் சம்மந்தப்படாத விஷயம். இது பேர் ஞானம்னு பேர். புத்திசாலி தானம்லாம் சொல்லி மட்டமாக முடிச்சிட முடியாது. ஞானம். அந்த ஸ்க்ரூ வெளியே தெரியல, இருக்கிற இடம் தெரியல, சிஸ்டத்தில் அது மாதிரி இது வரைக்கும் எதுவே படலை. இந்த மாதிரி ஒரு பீஸ் உடஞ்சி போனால் மாற்றணும்னு எழுதியிருப்பாங்க, இல்லை வேறு எதுவும் பண்ணிக்கணும்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் ஒரு கார்பெண்டரோ அல்லது ஒரு எலக்ட்ரிஷியனோ ஒரு ஸ்க்ரூவை கண்ட இடத்துல